ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருடத்திற்கான இந்த 2026ஆம் ஆண்டுக்கான கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட 2300க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் அறிவிப்பு வெளியாயிருக்கு, எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதற்கு வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஏற்கனவே அப்ளை பண்ணி போன வருஷம் எக்ஸாம் எழுதுனவங்க கூட இந்த தடவை அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரியான கவர்மெண்ட் அப்டேட் அண்டு ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் வேலைவாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு வருவாய்த்துறையிலேருந்து 2026ஆம் ஆண்டுக்கான அறிவிப்பை வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளர் விஏஓக்கு அசிஸ்டண்ட், இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கடந்த முறை வந்து 10வது வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் தாங்க இந்த தடவையும் நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஆனால் 10th பாஸ் பண்ணவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து டிகிரி படித்தவங்க, ஏஜ்டு பர்சன்ஸ் நிறைய பேரை வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய தாலுகாவில் அவங்கவுங்க மாவட்டத்தில் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸையும் வந்து கூட்டியிருக்காங்க. ஏஜ் வந்து என்னென்ன வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடலாம். இதற்கு முக்கியமான ஒரு தகுதிகள் தேவை. என்னென்ன தகுதிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த வேலைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து உங்களுக்கு தவறு இல்லாமல் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக வந்து வைப்பாங்க. ஸோ திறனறிவு தேர்வு அட்டன் பண்ண லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க, இன்டர்வியூ திறனறிவு தேர்வுலாம் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு சிலர் மிஸ் பண்ணிட்டேன், நான் வந்து அப்ளை பண்ணலைங்க அப்படின்றவங்க இந்த தடவை தாராளமாக அப்ளை பண்ணலாம். கடந்த முறை அப்ளை பண்ணவங்களுமே வந்து இந்த தடவை அப்ளை பண்ணலாம். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அந்த உங்கள் தாலுகாவில் வேக்கன்சிஸ் அறிவித்து அந்த தாலுகாவை சேர்ந்தவர்களாக இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இருப்பிட சான்றிதழ் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமை பொறுத்தளவில் இதற்கான தேர்வு முறையை பொறுத்தளவில் 2 தான். எழுத்து தேர்வு, நேர்காணல், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ். சைக்கிள் வந்து ஓட்டி காமிக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பைக் ஓட்ட தெரிஞ்சது, லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சைக்கிள் கூட ஓட்ட தேவையில்லைங்க. நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து உங்களுடைய அந்த லைசன்ஸ் நம்பரை மட்டும் மார்க் பண்ணிப்பாங்க. இல்லை எனக்கு வந்து பைக் ஓட்ட தெரியும் ஆனால் லைசன்ஸ் கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் வந்து சைக்கிள் வந்து ஓட்டி காமிக்கணுமா இருக்கணும். சைக்கிள் வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டி காட்டணும். ஒருவேளை வந்து உங்களுக்கு சைக்கிள் ஓட்டவும் தெரியாது, பைக் ஓட்டவும் தெரியாது அப்படின்னா தெரியலைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் தெரிகிறவங்க, அதாவது பைக் ஓட்ட தெரியும், சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டி காமிக்கணும். இதை வந்து நிறைய பேர் கடந்த முறையே எங்கிட்ட கேட்டிங்க, அதனால் வந்து சொல்ல. இதற்கான பேசிக் சேலரியை பொறுத்தளவில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 18,000 லாஸ்ட் இயர் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டு அவங்க வந்து தேர்ந்தெடுத்தவங்க வந்து 18,000 இதுவரை பேசிக்காக உள்ளே போகிறவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. 11,000 அப்படின்றது வந்து உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடியது. அந்த அகவிலைப்படி அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18,000 சம்பாதிக்கலாம். ஸோ யார் வேண்டாலும் அவங்கவுங்க சொந்த கிராமத்திலேயே உங்களுக்கு அருகாமையில் உள்ள நீங்கள் உங்களோட விஏஓ ஆஃபீஸ்லேயே வந்து தாராளமாக நீங்கள் வந்து வேலை செய்யலாம். இதற்கு முன்னுரிமைகள், அதாவது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய முன்னுரிமைகளும் வந்து உங்களுக்கு அளவோடு உண்டு. அதே மாதிரி இதற்கான ஏஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 32 வயசு வரை ஜென்ரல் கேட்டகரியும், 18 வயசுலேருந்து 36 வயசு வரை எம்பிசி, பிசி,
அப்புறம் 38 வந்து எஸ்சி எஸ்டி, இதை விடோ, எக்ஸ் ஆர்மி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 45 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ யார் வேண்டுமானாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதற்கான மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சிஸ், மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஆம்பூர், சென்னை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், ராமேஸ்வரம், அரியலூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, செங்கல்பட்டு, கடலூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை, சேலம், சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர், மயிலாடுதுறை இந்த மாதிரியான நிறைய மாவட்டத்தில் இந்த வருஷத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த 2026ஆம் ஆண்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு தாலுகாவிலையும் எவ்வளோ வேக்கன்சிஸ், யார் யார் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஒவ்வொரு தாலுகா வைஸ் அப்படின்ற அறிவிப்புமே வந்து வெளியாக போகுது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் எலெக்ஷன் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கான அந்த எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ இன்டர்வியூ ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த திறனறிவு தேர்வு இதெல்லாம் கூட வந்து அப்புறமா நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதை பற்றின உங்களுக்கு ரெகுலரான ஒரு அப்டேட் வந்து தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.